2025 ஐபிஎல் ஆக்ஷனில் ஆர்டிஎம் கார்டால் மிகப்பெரிய பிட்டிங் போரே நடக்க இருக்குது. அது எப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கேவின் சிஎன்சி தமிழ். ஐபிஎல் ரிட்டென்ஷன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வெளிவந்திருக்கு. இதில் ஃபேன்ஸ் அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஆர்டிஎம் கார்டு ஆப்ஷன், அதுக்கப்புறமா ஓவர்சீஸ் பிளேயர்களோட பேன்னு, பல முக்கியமான விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில். ஃபஸ்ட்டு ரிட்டென்ஷன் ரூலை பற்றி பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு ஐபிஎல் டீமும் மேக்ஸிமம் 5 கேப்டு பிளேயர் அண்ட் ஒரு அன்கேப்டு பிளேயர்னு மொத்தமாக 6 பிளேயர்ஸ் வரைக்கும் ரீட்டைன் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு அன்கேப்டு பிளேயராவது ரீட்டைன் பண்ணி ஆகணும். அதனால அந்த அன்கேப்டு பிளேயருக்கு 4 கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சிடலாம். 5 கேப்டு பிளேயர் மொத்தமாக ரிட்டென்ஷன் பிளேயர் 1, 2, 3ன்னு 18, 14, 11. அதுக்கப்புறமா ரிட்டென்ஷன் பிளேயர் 4 and 5க்கு 18 மற்றும் 14ன்னு மொத்தமாக 5 பிளேயர்களுக்கு 75 கோடி ரூபாய் செலவாகுது. இதை தவிர ரீட்டைன் பண்ணுற அன்கேப்டு பிளேயருக்கு 4 கோடி சேர்த்து மொத்தமாக 79 கோடி ஆயிரும். மொத்தம் இருக்க 120 கோடியில் 2/3 ஆஃப் த அமௌண்ட், அதாவது 80 கோடி கிட்டத்தட்ட இந்த 6 பிளேயர்களுக்கே செலவாயிரும். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஎம் ஆப்ஷன் கார்டும் கிடையாது. அதுவே 4 கேப்டு அண்ட் ஒரு அன்கேப்டு பிளேயரை ரீட்டைன் பண்ணாங்கன்னா 65 கோடி ரூபா செலவாகும். இதை தவிர ஒரு ஆர்டிஎம் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதுவே 4 பிளேயரை ரீட்டைன் பண்ணாங்கன்னா 2 ஆர்டிஎம், 3 பிளேயரை ரீட்டைன் பண்ணாங்கன்னா 3 ஆர்டிஎம்னு கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் ஆர்டிஎம் ரிட்டென்ஷன் மூலமாக 6 பிளேயரை தான் ஒரு டீமால் தக்க வைக்க முடியும். சரி, இப்போ ஆர்டிஎம்மில் இருக்க மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ஆக்ஷனில் எல்லாம் ஒரு பிளேயரோட நேம் ஆக்ஷனில் வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு டீமாக பிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அந்த பிளேயர் இருந்த டீம் ஃபஸ்ட்டு பிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறமா ஒவ்வொரு டீமாக பிட்டிங் பண்ணுவாங்க. கடைசியாக சோல்டான அப்புறமா ஆர்டிஎம் யூஸ் பண்ணி பல டீமே அவங்களை மறுபடியும் வாங்கியிருப்பாங்க. அந்த ஆக்ஷனில் அவர் போன ஹையஸ்ட் பிட்டிக்கே ஆர்டிஎம் மூலமாக அந்த டீம் வாங்கியிருப்பாங்க. மேற்கொண்டு யாரும் அவருக்காக பிட் பண்ண முடியாது. இப்படி தான் இவ்வளோ காலமாக ரைட் டு மேட்ச் ஆனால் ஆர்டிஎம் கார்டு யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இதில் இப்போ புதிய ட்விஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில். அந்த சேஞ்ச் என்னென்னா, பிளேயர் சோல்ட் அவுட் ஆகி ஆர்டிஎம் யூஸ் பண்ண அப்புறமா ஹையஸ்ட்டு பிட் பண்ண டீம் ஒன்ஸ் அகெயின் அந்த பிளேயருக்கு ஒரு மேக்ஸிமம் ஃபைனல் பிட்டை வைக்கலாம். அதுக்கு அந்த பிளேயர் ப்ரீவியஸாக இருந்த டீம் மறுபடியும் அந்த பிட்டுக்கே அவர் ஆர்டிஎம் பண்ணணும். அந்த ஹையஸ்ட்டு பிட்டுக்கு ஆர்டிஎம் யூஸ் பண்ண தயாராக இல்லைன்னா ஹையஸ்ட்டு பிட் பண்ண டீமுக்கே அந்த பிளேயர் போயிடுவார். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி இருக்குங்கன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போது ஆர்சிபி டீமில் லாஸ்ட் இயர் விளையாண்ட மேக்ஸ்வெல் ஆக்ஷனில் வராரு. ஃபஸ்ட்டு ஆர்சிபி டீம் அவரோட பிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி விட்றாங்க. அதுக்கப்புறமா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் சிஎஸ்கே அணிகள் மேக்ஸ்வெல்லுக்காக ஆக்ஷனில் மாற்றி பிட்டை ஏற்றிட்டு போகிறாங்க. கடைசியாக இப்போ சிஎஸ்கே டீம் 14.5 கோடி ரூபாய்க்கு மேக்ஸ்வெல்லை வாங்குறாங்க. பிட்டிங் முடிஞ்ச இந்த சமயத்தில் ஆர்சிபி டீம் அவங்களோட ஆர்டிஎம்மை யூஸ் பண்ணி மேக்ஸ்வெல்லை திரும்ப வாங்க நினைக்கிறாங்கன்னா அவங்களோட ஆர்டிஎம்மை தூக்கி காமிக்கணும். இப்போ ஆர்சிபி டீம் ஆர்டிஎம் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா சிஎஸ்கே டீமுக்கு மறுபடியும் பிட்டிங்கை உயர்த்துறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த சமயத்தில் 14.5 கோடி ரூபாய்க்கு ஆல்ரெடி சிஎஸ்கே டீம் வாங்கியிருந்தாலும் இப்போ 18 கோடி ரூபாய்க்கு பிட்டிங்கை ஏற்றி விட்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அந்த 18 கோடி ரூபாய்க்கு ஆர்சிபி டீம் அவரை வாங்க தயாராக இருக்கணும். அப்படி தயாராக இல்லாத பட்சத்தில் சிஎஸ்கே டீம் அவங்க மேக்ஸ்வெல்லை வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஆர்சிபி டீம் அவங்களோட ஆர்டிஎம் கார்டை ரிட்டைன் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த வருஷம் ஆர்டிஎம் கார்டில் ஐபிஎல் கவர்னிங் கொண்டு வந்திருக்க மிகப்பெரிய ட்விஸ்ட்டே. ஆர்டிஎம் ஆப்ஷனில் வந்திருக்க இந்த புது ரூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அக்டோபர் 31 யாரையெல்லாம் ஐபிஎல் டீம்ஸ் ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கிற பிளேயர்ஸுகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.